கேளுங்க. உங்க தலைமை சரியில்லை அப்படின்னு தான் ஒரு அறிக்கை. அரே, எங்க தலைமை சரியில்லை, அவர் ஜெயிக்க முடியுமா சொல்லுங்க? அவர் ஜெயிப்பதற்கு காரணம் எங்க தலைமை. அதை முதல் உணருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை சரியாக இருந்த காரணத்தினாலே, நான் முதலமைச்சராக இருக்கின்ற காலத்திலே பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்த காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களிடத்திலே செல்வாக்குப்பட்ட காரணத்திலே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் நிர்வாகிகள் கடுமையாக உழைத்த காரணத்தினாலே, எங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கடுமையாக உழைத்த காரணத்திலே அவர் வெற்றி பெற்றார். அதன் வாயிலாக தான் வெற்றி பெற்றார். என்ன நோக்கம் சார்? அதிமுக ஆக அவர்கள் ராஜினாமா செய்தவர்கள் ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்கல. உழைத்த இவருடைய வெற்றிக்காக உழைத்த கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவர் நிர்வாகிகள் மதிக்கல. அவர்கள் எதிர்காலத்தில் அதுக்குண்டான பலனை அனுபவிப்பார். ஒரு தொகுதியிலும் தனித்தனியாக கழக நிர்வாகிகளுடைய ஆலோசனை பெறப்பட்டு பிறகு செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். அதாவது அவருடைய கருத்து. ஏன் அவர் 2021 தோத்தாரு? விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் ஏங்க தோத்தாரு? அங்க விழுப்புரம் மாவட்டம் தான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கிற இடம். அதுல ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்துட்டார்ல. இப்போ அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. 3 இடங்கள் அவர் பரிந்துரைப்பட்ட வேட்பாளர் தான் நிறுத்தணும். அவர் பரிந்துரையின் அடிப்படையில் தான் அந்த மாவட்ட வேட்பாளர் நிறுத்தணும். விழுப்புரம், வானூர், திண்டிவனம் அதுலயும் வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. ஆக இதெல்லாம் காரணம் இல்ல, ஏதோ சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்றாங்க. கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், அதுதான் அதோடைய கருத்தை நான் பார்க்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பல்வேறு சோதனையை கண்ட இயக்கம். இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல, தலைவர் காலத்திலும் சோதனை பார்த்தோம், அம்மா காலத்திலும் பார்த்தோம். ஆக வெற்றி வாய்ப்பு இழப்பு ரெண்டும் மாறி மாறி தான் வருது. 1991 2 இடம் தான் திமுக ஜெயிச்சது, 96 ஆட்சி அமைச்சது. அண்ணா திமுக 4 இடம் தான் வெற்றி பெற்றது, 2001 ஆட்சி பொறுப்பு ஏற்பட்டது. 2011 திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர முடியல. 10 ஆண்டு காலம் தொடர்ந்து எதிர்க்கட்சியை தான் இருந்தாங்க. 21 தான் ஆட்சி பொறுப்பேற்றது. இப்படி எங்களுடைய தலைவர்கள் இல்லாத காலகட்டத்தில் கூட 2021 தேர்தலை சந்திச்சு 66 இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றோம். கிட்டத்தட்ட 9 இடம் கூட்டணி வெற்றி பெற்றது, 75 இடங்கள் வெற்றி பெற்றோம். இப்ப கூட அதிமுக 47 இடங்கள் வெற்றி பெற்றிருக்குது, கூட்டணி 6 இடங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது. எனக்கு முன்னால பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, என்னெல்லாம் பேசுறாங்க உங்களுக்கு தெரியும். பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் சொல்லி, பழனிசாமி தொடர் தோல்வி கண்டார் என்று பல ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் சொன்னவங்கெல்லாம் தோல்வி சந்திச்சாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கிறேன். ஆக மக்களுடைய செல்வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் தொடர்ந்து இருக்கின்றது. அரசியல் சூழலின் காரணமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுவது இயல்பு. எல்லா ஆட்சிக்கும் அப்படித்தான் இருக்குது. எந்த ஆட்சியுமே தொடர்ந்து ஆட்சியை வெற்றி பெற்ற சரித்திரம் இல்ல, இழந்த கட்சியுமே தொடர்ந்து தோல்வியுற்ற சரித்திரம் இல்ல. சில காலகட்டத்தில் மக்கள் அரசியல் சூழ்நிலை காரணமாக மாற்றம் ஏற்படுவது. அதுதான் ஒழிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம், அமைப்புள்ள இயக்கம். எந்த கொம்பனாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது.